ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரம் பண்ண மோடி தமிழர்களை தரக்குறைவா திருடர்கள் ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. ஒரிசாவில் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான பூரி ஜெகநாதர் கோயிலுடைய நகை வைத்திருக்கக்கூடிய அறையோட சாவியை காணோம், அந்த சாவியை திருடி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசியிருக்காரு. ஏன் திடீர்னு ஒரிசா தேர்தலில் தமிழர்களை இவ்வளவு கேவலமா பேசணும்? பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கக்கூடிய பல நூறு கோடி மதிப்பிலான தங்கம் வைத்திருக்கக்கூடிய அறையினுடைய சாவி எப்படி காணாம போச்சு? இந்த விஷயத்துல தமிழர்களை தொடர்புபடுத்துறதுக்கான அரசியல் என்ன? ये श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं। ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? ஒரிசால தேர்தல் மேடையில் நின்று அமித்ஷா அப்படியே கத்துறாரு, ஒரிசாவை ஒரு தமிழ ஆள்றதா அப்படிங்கிறார். அதே மாதிரி மோடியும் சொல்றாரு, ஒரிசா மாநிலத்தினுடைய தனித்துவம் போயிருச்சு, ஒரு தமிழ ஒரிசா வந்து ஆள்றதா அப்படிங்கிறாரு. எதுக்காக மோடி அமித்ஷாவும் ஒரிசா பாலிடிக்ஸ்ல தமிழர்களை இழுக்கிறாங்க? கடந்த 20 வருஷமா ஒரிசாவை முன்னேற்ற பாதையில் நகர்த்திட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பி.கே. பாண்டியன், தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவரை கண்டு ஏன் மோடி அமித்ஷாவும் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? ஒரிசால பேசக்கூடிய எல்லா மேடையிலையும் இந்த பி.கே. பாண்டியனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஒரு பிரதமர் ஏன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கண்டு நடுங்கிறார்? ஒரிசால் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயில் 1000 வருஷம் பழமையானது. 60,000 ஏக்கரா கோயில் நிலம் இருக்கு. 150 கிலோக்கு அதிகமான தங்கம் இருக்கு. 250 கிலோக்கு அதிகமான வெள்ளி இருக்கு. இந்தியாவுல மிக முக்கியமான ஒரு இந்து தலம். இவ்வளவு முக்கியமான இந்த கோயிலை கட்டினது ஒரு தமிழன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியத்தக்க விஷயம். அதுவும் குறிப்பா தென்னிந்தியாவை ஆண்ட வீர ராஜேந்திர சோழனுடைய வம்சம் தான் பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த கல்வெட்டுக்களை ஏன் பாஜகவும் மோடி அரசாங்கமும் மறைக்கிறாங்க? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோயிலை கட்டின ஆனந்தவர்மன்கிற ஒரு தமிழனுடைய பேர் ஏன் மறைக்கப்படுது? அதே சமயத்தில் அந்த கோயில் நகைகளை திருடி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு பகிரங்கமா பொய் பேச வேண்டிய தேவை மோடிக்கு எங்க இருந்து வருது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். இந்தியா முழுக்க தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரிசால பாத்தீங்க அப்படின்னா எம்பி தேர்தல் நடக்குது, எம்எல்ஏ தேர்தல் நடக்குது. ஒரிசால மிக முக்கியமான கட்சி எது அப்படின்னா பிஜு ஜனதாதள். அதனுடைய தலைவர் நவீன் பட்நாயக். கடந்த 24 வருஷமா அவர் தான் ஒரிசாவினுடைய முதலமைச்சரா இருக்கார். அந்த கட்சிக்கு பேர் ஏன் பிஜு ஜனதாதள்னு இருக்குன்னா, அவங்க அப்பா பேரு பிஜு பட்நாயக். அவர் இந்திய அரசியல்ல மிக முக்கியமான ஒரு தலைவர். அவர் இந்திய அரசியல்ல மட்டும் மிக முக்கியமான தலைவர் கிடையாது. இந்தோனேசியா தன்னோட சுதந்திரத்துக்காக போராடும் போது அவங்களோட நின்று அந்த போராட்ட களத்தில் இருந்தவர். அதே மாதிரி நேருவினுடைய மிக நெருங்கிய நண்பர். இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான பங்காற்றிருக்காரு. இவ்வளவு முக்கியமான பிஜு பட்நாயக்கனுடைய மகன் தான் நவீன் பட்நாயக். அதனால தான் அப்பா பேர்லயே கட்சி ஆரம்பிச்சு பிஜு ஜனதாதள்னு அந்த கட்சியை நடத்திட்டு வர்றாரு. கடந்த 20 வருஷமா ஒரிசா மக்களால் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான முதலமைச்சர். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு மாநிலத்தில் தொடர்ச்சியா 24 வருஷம் முதலமைச்சரா இருக்கிற ஒரே ஆள் அவர் தான். அந்த மாநிலத்தில் இப்ப நடக்கக்கூடிய எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல், இதுல பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த கட்சி பிஜேபியோட கூட்டணி வைக்கல. பிஜேபியை லிட்டரலா கலட்டி விட்டாங்க. இந்த கடுப்புல பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரிசால போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரிசால மிக முக்கியமான பழமையான 1000 ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற கோயிலான பூரி ஜெகநாதர் கோயில், இந்த கோயிலினுடைய கருவறை சாவி காணோம். அது காணாம போனதுக்கு காரணமே தமிழர்கள் தான். அந்த சாவியை ஒரிசால இருந்து எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எந்த விதமான ஆதாரமே இல்லாம தமிழர்களை கேவலப்படுத்துற மாதிரி, தமிழர்களை நேரடியாகவே ஒரு திருடர்கள் சொல்ற மாதிரி லிட்டரலா இதை பேசியிருக்காரு. கேள்வியா கேட்கிறாரு, இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு, இதை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவங்க யாருன்னு கேட்கிறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான பழமையான மிகப்பெரிய இனத்தை ஒரு திருடர்கிற ப்ரொஜெக்ஷன்ல அவர் பேசுறாரு. ஏன் மோடி தமிழர்கள் குறித்து ஒரிசால போய் பேசணும்? ஏன் அவர் அப்படி பேசுறாரு அப்படின்னா, ஒரிசால கடந்த 25 வருஷமா நவீன் பட்நாயக் சீஃப் மினிஸ்டரா இருக்கார் இல்லையா, அவரோட மிக முக்கியமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார். அவர் பேர் பி.கே. பாண்டியன். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். 2000 ஆண்டு ஐஏஎஸ் பரிசையில பாஸ் பண்ணி முதல்ல பஞ்சாப்ல கலெக்டரா போறாரு. பிறகு பஞ்சாப்ல இருந்து ஒரிசாவுக்கு வர்றாரு. ஏன் அவர் பஞ்சாப்ல இருந்து ஒரிசாவுக்கு வர்றாருன்னா, அந்த பி.கே. பாண்டியன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணதுக்கு பிறகு டெல்லியில ட்ரைனிங் எடுக்கும்போது ஒரு ஒரிசா பெண்ணை, அவங்களும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க, 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால தன்னோட பஞ்சாப் கேரட் விட்டு கொடுத்துட்டு ஒரிசா கேரட் போறாரு. தன் மனைவியோட ஒரிசால போய் ஒரு கலெக்டர் அவர் வாழ்றாரு. அவர் அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த நவீன் பட்நாயக்கோட மிக நெருக்கமாகிறார். ஏன் நெருக்கமாகிறார் அப்படின்னா, பல முக்கியமான திட்டங்களை, குறிப்பா
பெண்கள் நலன் சார்ந்து பல முக்கியமான திட்டங்களை ஒரிசால கொண்டு வந்தது அவர்தான். இவருடைய நிர்வாக திறமை பிடிச்சு போய் முதலமைச்சர் நேரடியாவே பி.கே. பாண்டியனை கூட வச்சுக்கிறாரு, தன்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியா கூட வச்சுக்கிறாரு. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10-15 வருஷம் தன்னோட கூடயே வச்சுக்கிறாரு. பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த பி.கே. பாண்டியன் ஐஏஎஸ் போஸ்டை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரிசாவை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பிஜு ஜனதா கட்சியில ஒரு மெம்பரா சேர்றாரு. கடந்த 20 ஆண்டு கால ஒரிசாவினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்றிய இந்த தமிழரான பி.கே. பாண்டியனும் அவருடைய மனைவியான சுஜாதா பாண்டியன், இவங்க 2 பேர்த்தையும் குறி வச்சுதான் தொடர்ச்சியா மோடி, அமித்ஷா எல்லா மேடையிலையும் பேசிட்டு வர்றாங்க. அதுல குறிப்பா லிட்டரலா ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள்றதா, ஒரிசாவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் ஒரு தமிழன் கைப்பற்றுறதா இப்படின்னு தொடர்ச்சியா பேசுறாரு. ஏன் இவ்வளவு பதட்டமாகறாங்க பாஜக அப்படின்னா, பாஜகவுக்கும் பிஜு ஜனதாவுக்கும் இடையில கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த கூட்டணி இந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பி.கே. பாண்டியன் அந்த கூட்டணியை தவிர்த்திருக்காரு. கூட்டணியை தவிர்த்த ஒரே காரணத்துக்காக பி.கே. பாண்டியன் குறித்து பேசும்போது தமிழர்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு தொடர்ச்சியா பேசுறாரு. குறிப்பா பூரி ஜெகநாதர் கோயிலை மையமா வச்சு தமிழர்களை கேவலமா பேசுறாரு. பூரி ஜெகநாதர் கோயில் அப்படிங்கிறது 1000 ஆண்டுகள் பழமையான கோயில், மிகப்பெரிய கோயில் தான் அது, விஷ்ணுவினுடைய கோயில். ஏறத்தாழ 60,000 ஏக்கரா கோயில் நிலமே இருக்கு. 150 கிலோ தங்கமே அந்த கோயிலுக்கு சொத்தா இருக்கு. 250 கிலோ வெள்ளி அவங்களுக்கு சொத்தா இருக்கு. இது மட்டும் இல்லாம வைர வைடூரியங்கள் பல ஆபரணங்கள் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இன்னர் சேம்பர்ல வச்சிருப்பாங்க. அதாவது அந்த கோயிலுடைய திறக்கப்படாத ஒரு கருவறையில வச்சிருப்பாங்க. அந்த கோயிலுடைய ஒட்டுமொத்த நகைகள் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு 2 கருவறைகள் இருக்கு. ஒன்னு வெளிப்புற கருவறை, இன்னொன்னு உட்புற கருவறை. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிக்தர் பந்தர், பஹரா பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னர் சேம்பர், அவுட்டர் சேம்பர். அந்த மைய கருவறை, திறக்கப்படாத கருவறை ஒன்று இருக்கு இல்லையா, உள் கருவறை, அதுலதான் 100கணக்கான கிலோ தங்கங்கள் இருக்கு, 100கணக்கான கிலோ வெள்ளிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த உள் கருவறை எப்ப திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா 38 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை திறந்திருக்காங்க. அப்ப கணக்கு வழக்குகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கணக்கு வழக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கமிட்டி, அதாவது நிர்வகிக்கக்கூடிய குழு இருக்கு பாத்தீங்களா, அதை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய கருவூலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கருவூலத்தினுடைய சாவி காணாம போயிருச்சு. இந்த கருவூலத்தை திறக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அதனுடைய சாவியை காணோம். அந்த சாவி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னா ஒரிசாவினுடைய பூரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில் இருக்கக்கூடிய மாவட்டம், அந்த மாவட்ட சார்ந்த கலெக்டர் தான் அந்த சாவிக்கு இன்சார்ஜ். அவர் தான் அபிஷியல் கண்ட்ரோல். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த சாவி எங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஒரிசா மாநிலம் முழுக்க ஸ்டேட் வைஸா எல்லா கோயில் நிர்வாகத்திலையும் பூரி ஜெகநாதர் கோயில் சாவி கிடைக்குதான்னு தேடுறாங்க. அப்படி கிடைக்காத பட்சத்துல மாற்று சாவி ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு, அது குறித்து அந்த கோயிலுடைய ஆவணத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை அந்த கலெக்டர் பார்த்து இந்த கோயிலுக்கு ஒரு மாற்றுச்சாவி இருக்கு, இந்த மாற்றுச்சாவி வச்சு நம்ம திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாஜக இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாத்துறாங்க. இவங்க எதுக்காக இதை பிரச்சனையா மாத்துறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பிஜு ஜனதாதளம் அப்படிங்கிற கட்சியை நீக்கிறதுக்காக கோயில் நகைகளை காணோம், திருட்டுத்தனமான ஒரு சாவியை வச்சு இரவுல திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க செய்யறாங்க. இதை ஏதோ பாஜக சாதாரண ஆட்கள் செய்யல. இந்தியாவினுடைய பிரதமரான மோடியே ஒரிசால கூட்டத்துல போய் நின்றுகிட்டு அது எப்படி இன்னொரு சாவி இருக்கும், டூப்ளிகேட் சாவி, எக்ஸ்ட்ரா சாவி, அப்ப யாரோ அந்த சாவியை போட்டு நைட்டு திருடுறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அத்தோட நிறுத்தி இருந்தா ஒரு பரவாயில்ல, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சான்னு கேட்கிறாரு. அதை கொடுத்தவங்க யாரு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரிசாவை ஒரு தமிழன் கட்டுப்படுத்துறதா அப்படின்னு சொல்லி இனவாதத்தை தூண்டுற மாதிரி நேரடியா பேசுறாரு. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, 1978 மே ஜூலை இந்த தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவறை திறக்கப்பட்டுச்சு. அந்த கோயிலுக்குள்ள என்னென்ன நகை பொருள் எல்லாமே கணக்கெடுக்கப்பட்டுச்சு. அந்த இன்வென்டரி லிஸ்ட் இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1985 ஜூலை 14 அந்த கோயிலுடைய கருவறை திறக்கப்பட்டிருக்கு. ஆனா அப்ப இன்வென்டரி எடுக்கப்படல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 1978க்கு பிறகு இதுவரைக்கும் அந்த கோயிலுடைய சொத்துக்கள், அதாவது இன்னர் சேம்பர்னு சொல்லக்கூடிய பூட்டப்பட்ட கருவறையில் இருக்கக்கூடிய நகைகள் குறித்தான கணக்கு வழக்குகள் எடுக்கப்படல. அது பூட்டியே தான் இருந்திருக்கு. அப்படி பூட்டி இருக்கக்கூடிய கோயிலுடைய நகைகளை கணக்கு வழக்கு எடுக்கணும்னு சொல்லி ஒரிசாவினுடைய ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. எப்ப கொடுக்குறாங்கன்னா 2018 ஏப்ரல் 4ஆம் தேதி கொடுக்குறாங்க. டெம்பிள் கமிட்டியோட மீட்டிங் எல்லாம் 2018ல போடப்படுது. ஏஎஸ்ஐ வந்து அந்த கோயில் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது தொல்லியல் துறை. பெரும்பாலான புராதன கோயில்கள் எல்லாமே அந்த தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். கோயில் நிர்வாகம் தனியாக இருந்தாலும் கோயிலுடைய கட்டமைப்பு, கோயிலுடைய புராதனத்தை பாதுகாக்கிறது எல்லாமே மோடி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த தொல்லியல் துறையிட்ட தான் இருக்கு. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா சாவியை காணும்னு சொல்றாங்க. உடனே முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஜுடிஷியல் என்கொயரியை துவங்குறாரு. எப்ப துவங்குறாரு அப்படின்னா ஜூன் 4, 2018 ஒரு ஜுடிஷியல் என்கொயரி துவங்கப்படுது.
ரீசன் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் டூப்ளிகேட் சாவி இருக்கு, ஒரிஜினல் சாவி எங்க போச்சு, எங்க காணோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜை வச்சு என்கொயரி பண்றாரு. முதலமைச்சரே பண்றாரு. அந்த என்கொயரி கமிஷன் 324 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. எப்பன்னா நவம்பர் 29 2018 கொடுக்குறாங்க. ஆனா இந்த அறிக்கை குறித்து இன்ன வரைக்கும் எதுவும் தெளிவா வெளியே பேசப்படல. அரசு தரப்புல இருந்தோ, இந்த கமிட்டியை ப்ரிப்பேர் பண்ண தரப்புல இருந்தோ அந்த சாவி ஏன் காணாம போச்சு அப்படிங்கிறதுக்கான உண்மையான விடை இது வரைக்கும் கொடுக்கப்படல. இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா சமீபத்துல சில நாட்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் வருஷம் அங்க ஒரு ரத யாத்திரை நடத்தப்படும். எங்க ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயில்ல. இந்த 2024 ரத யாத்திரை அப்ப கோயிலினுடைய கருவறையை திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கப்படுது. யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய நிர்வாக குழு இருக்காங்க இல்லையா, அவங்க மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. மாநில அரசாங்கம் ஓகே தான் சொல்லுது. இந்த கேப்ல தான் பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு கேம் ஆடுது. ஒரிசாவினுடைய பாஜக தலைவரான சமீர் முகந்தி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு. ஒரிசா ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு போட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவறைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. கரெக்டா தேர்தல் வர்றதுக்கு சில காலத்துக்கு முன்பு. ஆனா இருந்தாலும் மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா அஜித் பிரசாத் அப்படிங்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்டு ஜட்ஜின் தலைமையில 12 பேர் குழுவை வச்சு இந்த கோயில் கருவறை திறப்பு குறித்தான எல்லா என்கொயரியும் பண்றாங்க. இதுல ஒட்டுமொத்தமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஜெகநாதர் கோயிலுடைய சாவி காணம், அது தனி இஷ்யூ. அதுக்கு பதிலா மாற்றுச்சாவி இருக்கு அப்படிங்கிறது அரசு ஆவணத்தில் இருக்கு. அந்த மாற்றுச்சாவியை பயன்படுத்தி அந்த கோயிலுடைய கருவறை திறக்கப்பட்டு அதுல நகைகள் இருக்கா இல்லையான்னு என்கொயரி பண்றதுக்காக ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி அறிக்கையை கொடுக்கும். ஏற்கனவே ஒரு கமிட்டி சாவி காணாம போனதுக்கு ஆய்வு பண்ணி அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கை இருக்கு. இது எல்லாமே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா சாவி காணாம போனதுக்கு கருவறை யாரோ மிட் நைட்ல திறக்கிறாங்க, உள்ள இருந்த நகையெல்லாம் காணோம், கோயில சூறையாடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கனுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு தமிழரான PK பாண்டியன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை தேர்தல் பிரச்சாரத்துல தொடர்ச்சியா மோடி அமித்ஷா பேசுறாங்க. இதுல வெளிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பிரசித்தி பெற்ற இவ்வளோ முக்கியமான இந்த கோயில் பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டினதே ஒரு தமிழர் தான். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. எந்த வம்சாவளியை சார்ந்தவங்க இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னா சோதகங்கா டைனாசிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரிசா, ஆந்திரா இந்த பகுதியை ஆண்ட மிக முக்கியமான டைனாசிட்டி, அதாவது மன்னர் வம்சம். இந்த மன்னர் வம்சத்தை துவங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தவர்மன் சோதகங்கா அப்படிங்கிறாங்க. இந்த ஆனந்தவர்மன் வேற யாரும் கிடையாது, சன் ஆஃப் ராஜராஜ தேவா. அவங்க அம்மாவோட பேரு ராஜசுந்தரி. இவங்க வேற யாரும் கிடையாது. இந்த ராஜசுந்தரி தமிழ்நாட்டை கிபி 1002 இருந்து 1070 வரைக்கும் ஆண்ட, தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது தென்னிந்தியாவே ஆண்ட வீரராஜேந்திர சோழனுடைய மகள். இந்த வீரராஜேந்திர வேற யாரும் கிடையாது, ராஜராஜ சோழனுடைய மகன். அப்போ ராஜராஜ சோழனுடைய வம்சம், சோழர்கள் வம்சத்தினுடைய வாரிசு தான் சோதகங்க டைனாசிட்டி. அந்த ஆனந்தவர்மன் அப்படிங்கிறதே தமிழ் வம்சாவளியை சார்ந்த ஒருத்தன். பூரியில் இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த ஜெகநாதர் கோயிலை கட்டினது ஒரு தமிழ் வம்சாவளி. அந்த தமிழ் வம்சாவளியில வந்த ஒரு தமிழன் IAS பாஸ் பண்ணி ஒரிசா கேடடா போய் ஒரிசால ஆட்சி அதிகாரத்துல நிர்வாகத்துல மிகச்சிறப்பா செயல்படுறாரு. அப்படி சிறப்பா செயல்படக்கூடிய பாண்டியனை அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நெருக்கமா கூட வச்சுக்கிறாரு. அதுக்காகவே பாத்தீங்கன்னா அந்த PK பாண்டியன் சமீபத்துல தன்னுடைய IAS பதவியை ரிட்டையர்ட் பண்ணிட்டு நேரடியாவே அரசியலுக்கு வர்றாரு. நவீன் பட்நாயக்கனுடைய கட்சியில போய் சேர்றாரு. ஒரிசா மக்களுக்காக வேலை செய்யறாரு. அவங்களுடைய மனைவி மிஷன் சக்தி அப்படிங்கிற ப்ராஜெக்டை 20 ஆண்டுகளாக பெண்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரிசா முழுக்க இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஆர்கனைஸ் பண்ணி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பினூடாக பெண்களுடைய அப்லிப்மெண்ட்டுக்காக தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய PK பாண்டியனுடைய மனைவி, அவருடைய குடும்பம், அவர் ஒரு தமிழர் என்பதற்காகவே பூரி ஜெகநாதர் கோயிலுடைய காணாம போன சாவியை அவங்க திருடிட்டாங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அப்போ ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சாவியை எடுத்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டுச்சுன்னு ஒரு பிரதமர் பேசுறாரு. தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒரு ஒரிசாவில் இருக்கக்கூடிய கோயில் நகைகளை திருடக்கூடியவங்கன்னு சொல்றாரு அவரு. அந்த கோயிலை கட்டினதே சோழர் வம்சங்க. அதுக்கான எல்லா ஆதாரமும் அந்த கோயிலுடைய கல்வெட்டிலேயே இருக்கு. அதை ஏன் மோடி மறைக்கிறாரு? மோடிக்கு உண்மையிலேயே நேர்மை இருந்துச்சுன்னா அதே ஒரிசா மக்கள் முன்னாடி போய் நின்று இந்த பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டினது வீரராஜ சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் மன்னருடைய பேரன் கட்டினதுன்னு சொல்லட்டுமே. ஏன் அதை சொல்லாம மறைக்கிறாரு? கோயிலை கட்டின தமிழனை மறைக்கக்கூடிய மோடி அந்த கோயில காணாம போன சாவி, அந்த கருவூலத்துக்குள்ள நகைகள் உண்மையிலேயே காணாம போயிருக்கா, எவ்வளவு இருக்குன்னு ஜுடிஷியல் என்கொயரி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அந்த நகையை யாரோ மிட் நைட்ல திறந்து எடுத்தாங்களான்னு தமிழர்களை கொச்சப்படுத்துற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இது லிட்டரலா ஒரிசால போய் நின்றுட்டு தமிழர்களா கேவலப்படுத்தி ஒரு இனவாதத்தை தூண்டுறதுக்கான மிகப்பெரிய முயற்சியை ஒரு பிரதமரே செய்யறாரு. உச்சநீதிமன்றம் நேரடியாக அந்த விஷயத்துல தலையிடணும். எதுக்காக ஒரிசால போய் நின்று
ஒரு கோயிலுடைய சாவியை காணாம போனதுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களை நீங்க கேவலப்படுத்துற மாதிரி பேசுறீங்க, இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும்னு சந்திரசூட் நேரடியா கேட்கணும். தேர்தல் ஆணையம் நேரடியா தலையிட்டு மோடி பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அந்த தேர்தலே நிக்க கூடாதுன்னு அவரு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் சீட்டை வாபஸ் வாங்கணும். கடந்த ஒரு மாசமா இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க மோடி என்ன பண்றாரு? எல்லா பத்திரிகையிலும் செய்தி வருது, வீடியோ வருது, சோசியல் மீடியாஸ்ல தினம் வீடியோ வந்துகிட்டு இருக்கு. முஸ்லிம்கள் ஒரு பக்கம் ரொம்ப தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நேரடியா ஒரிசாக்குள்ள வந்து நின்று, அங்க வந்து முஸ்லிம் மெஜாரிட்டி கிடையாது, 90% இந்து மக்கள், அங்க போய் நின்று தமிழர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்றாரு. ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள்றதா அப்படிங்கிறாரு. அத்தோடு நிக்காம ஒரிசாவினுடைய கோயில் நகைகளை காணாம போனதுக்கு தமிழர்களோட தொடர்பை பற்றி பேசுறது எந்த வகையில நியாயம்? ரெண்டு இனங்களுக்கு இடையில மிகப்பெரிய முரண்பாடுகளை உருவாக்குற மாதிரி மோடி இவ்வளவு கொச்சையா பேசினது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே அவமானமானது. அவர் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்.